மல்டிவேரியேட்னா எப்படி இருக்கும்? அப்பன்னா இங்க வந்து ஒரு கேஸ் தான் பார்க்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா 2 கேஸ் வரும். இப்ப எக்ஸ்ங்கிறது ஒரு கேஸ் வரும். அண்ட் ஒய்ங்கிறது ஒரு கேஸ் வரும். சரியாம்மா? ஓகே சார். எக்ஸ்ங்கிற கேஸுக்கு இங்க என்ன ப்ராபபிலிட்டி வேல்யூ வரும்? அண்ட் ஒய்ங்கிற கேஸுக்கு என்ன ப்ராபபிலிட்டி வேல்யூ வரும்? சப்போஸ் எக்ஸ் ஈவன் வந்து 0, 1ன்னு வருது. ஒய் அண்ட் ஈவன் 1, 2, 3ன்னு வருது. சரிங்களா? இது வந்து ஒய்யோட வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா ம். எக்ஸோட ரேண்டம் வேல்யூ. சரிங்களா? அப்ப ஓகே எக்ஸோட சார். ப்ராபபிலிட்டியோட வேல்யூ இங்க இருக்கும். சரிங்களா? எக்ஸோட ப்ராபபிலிட்டி இது 0ன்னா இந்த பக்கம் வரும். ஒய்யோட வேல்யூ இங்க வரும். சரியாம்மா? வெர்டிகல் லைன் ஓகே சார். ஒய்யோட ரேஞ்ச் வரும். சரிங்களா? அப்ப இத வச்சு நாம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கடைசியா வருது பார்த்தீங்களா? இந்த கடைசி வேல்யூ தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ. சரிங்களா? கடைசி வேல்யூ வருது பார்த்தீங்களா? இந்த கடைசி ஆமா வேல்யூ சார். பேர் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ. சரியாம்மா? ஓகே சார். அதே மாரி காலம் வைஸ் வரது வந்து நம்மளுக்கு என்ன வேணுங்க? காலம் வைஸ் வரது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஓட வேல்யூ. சரிங்களா? காலம் வைஸ் என்னது? ஓகே. இத எல்லாம் ஆட் பண்ணி எழுதுவீங்க. இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இத ஆட் பண்ணி எழுதுவீங்க. அப்ப இது வர்றது வந்து இங்க வர்றது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஓட வேல்யூ. சரியாம்மா? இது ஃபுல்லா ஆட் ஆகி வருது ப்ராபபிலிட்டியோட ஒய்யோட வேல்யூ. இது ஃபுல்லா ஆட் இப்படி ஆகுது. ஆட் ஆகுறது வந்து ஒய் எங்க சார். ஒய் இருக்குதோ பாத்துக்கோ. இங்க ஒய் இருக்குது. அப்ப வந்து இது வந்து இதனோட வேல்யூ தான் ஒய். அப்ப இது வெர்டிகலா ஆமா ஆட் பண்ணா சார். ஒய்யோட வேல்யூ வரும். இது ஹரிசாண்டலா ஆட் பண்ணா எக்ஸ் ஓட வேல்யூ வரும். சரிங்களா? ஓகே சார். அப்ப இங்க என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. இது வந்து P1 இது வந்து P2ன்னு வரும். இது வந்தா ஒய்யோட வேல்யூவா? ஆம். P01 P02 P03ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க 0ங்கிறது எக்ஸோட வருது. அதனால அத வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஏன்னா இங்க ஓகே. டாட்ன்னு வச்சுக்கோங்க. 0ன்னு வச்சுக்காத டாட்ன்னு வச்சுக்கோங்க. 2வது டேர்ம் வந்து ஒய். கரெக்ட்டாம்மா? அப்ப ஓகே இதோட சார். சம் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன? எப்பயுமே சம் ஆஃப் த ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? 1ஆ இருக்கணும். நீ இந்த பக்கம் எக்ஸ் ஆட் பண்ணி போட்டாலும் சரி, ஒய் ஆட் பண்ண சொல்லி போட்டாலும் சரி, ப்ராடக்ட்டோட வேல்யூ என்னவா தான் இருக்கணும்? 1ஆ தான் சார் இருக்கணும். இப்படி ஆட் பண்றதையும், இப்படி ஆட் பண்றதையும் லைக் அந்த 2 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 1 கிடைக்கணுமா ஆமா. சார்? இந்த பக்கம் ஆட் பண்ணி போட்டாலும் 1 தான் வரணும். அதே மாரி இத ஆட் பண்ணி போட்டாலும் என்ன தான் கிடைக்கணும்? 1 தான் வரணும். ஓ! அது 2 தனித்தனியா ஆட் பண்ணுமா சார்? ஆமாடா. இது செப்பரேட்டா ஆட் பண்ணணும். ரோ வைஸ் இருக்கிறது இது வந்து ஆட் பண்ணி போடணும். இத வந்து தனியா ஆட் பண்ணி போடணும். P1 and P2 தனியா சார்? P01, P1 P02. பிளஸ் P2 ஓட வேல்யூ 1 தான் வரணும். ஓகே. B.1 பிளஸ் B.2 பிளஸ் B.3 இதனோட வேல்யூ 1 தான் வரணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. இது எல்லாம் யாரோடது? இவன் வந்து எக்ஸ் ஓட வேல்யூ, இவன் வந்து ஒய் சார் ஓட. இப்ப இந்த P1ம் P2வோட ஓவரால் டோட்டல் எங்க சார் எழுதுறது? அது இங்க எழுத சொல்லிக்கிறேன். இங்க தானே எழுத சொல்லிக்கிறேன். இப்படி இப்படி ஆட் இப்படி கால்குலேட் பண்ணி இப்படி எழுதுறதா சார்? இல்ல இங்கேயே எழுதுனா போதும் உனக்கு. இங்கேயே எழுதுனா 1 தான் வரும். நீ ஆட் பண்ண வேல்யூ வந்து 1 தான் வரும். இங்க தான் எழுதணும். 2த்துக்கும் ஈக்குவலா ஓ! தான் வரும். ஓகே, ஓகே, ஓகே அதனால சார். இங்க காமனா போட்டா. காமனா போட்டா என்னது? காமனா. ஆ ஓகே. காமனா போட்டா ஈக்குவலா தான் இருக்கணும். இல்லன்னா ஈக்குவலா இல்லைன்னா நீ ஓகே போட்டது சார். தப்புன்னு அர்த்தம். நீ போட்டது கண்டிப்பா ஓகே கரெக்ட்டா சார். தான் போடுவ. சப்போஸ் மிஸ்டேக் ஆகுதுன்னா திரும்ப நீ ஆட் பண்ணி பார்த்துக்கோ. சரிங்களா? ஓகே சார். சரி. இத வச்சுட்டு என்ன சார் பண்றது? அப்ப உடனே என்ன பண்றீங்க? எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கங்க. ஓகேங்களா? ம். இது முடிஞ்ச ஓகே முடியும் சார். ஒய் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய்ன்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கங்க. சரிங்களா? இதுக்கு பேர் ஓகே மார்ஜினல் சார். ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? மார்ஜினல் மார்ச் ப்ராபபிலிட்டி ஆன் எக்ஸ் இதுக்கு பேர் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆன் ஒய். சரிங்களா? இதுக்கு ஒய். பேர் என்ன? மார்ஜினல் ஓகே. ப்ராபபிலிட்டி. ஓகே சரிங்களா? சார். இது ஆன் எக்ஸ் இது வந்து ஆன் ஒய். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இது வந்து 0 இது வந்து 1. இதனோட வேல்யூ P1 இதனோட வேல்யூ P2. சரியாம்மா? P2. ஆமாங்க சார். ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இதனோட வேல்யூ B.1 P B.2 டாட். B.3. இதுவரைக்கும் என்னாச்சு புரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுச்சு சார். சரி. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு தனியா மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அடிஷனலா இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். 2யும் கம்பைன் பண்ண கோவேரியன்ஸ்னா 2யும் கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸ்பிளிட் பண்ணி ஓகே. கண்டுபிடிச்சா தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். 2யும் கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்கிறது பேர் வந்து கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸோட ஓகே. கான்செப்ட் நாளைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனோட ஃபார்முலா ஆல்ரெடி குடுத்துட்டேன். எக்ஸ் பார் மீனோட வேல்யூ என்ன? சம்மேஷன் எக்ஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஆமாங்க. ஒய் பாரோட வேல்யூ என்ன? சம்மேஷன் Summation y into probability of y. அப்ப வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன? அதாவது இது இ ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இது ஓகே இ ஆஃப் சார். எக்ஸ் இது வந்து இ ஆஃப் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம இங்க போறதுக்கு ஈஸியா E இருக்கும். of x square minus E of x the whole square. அப்ப அதுக்கு என்ன வரும்? E of y square minus E of y the whole square. அவ்வளவுதான். இதாம்மா பை வேரியட்டியோட கான்செப்ட். ஓகே சார். அப்ப இ ஆஃப் ஒய் தி சார் இது பேர் என்ன சார்? பை? பை வேரியட் கான்செப்ட் இல்லைன்னா மல்டிவேரியட் கான்செப்ட் 2 வேரியபிள் கான்செப்ட் 2 டைமென்ஷன் கான்செப்ட் மாதிரி ஓகேங்களா? பை வேரியட் இதான் பை டைமென்ஷனலா 2 சார்? டைமென்ஷன் 2 டைமென்ஷனல் 2 ஓகே சார். டைமென்ஷனல் கேஸ் ஓகேங்களா? 2 டைமென்ஷனல் கேஸ் ஆர் பை வேரியட் கான்செப்ட் ஓகேங்களா? ஓகே சார். இதுக்கு பேர் என்னது? மார்ஜினல் ப்ராபபிலிட்டி. இப்ப நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்கும் போது இது வந்து மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆன் எக்ஸ். இது வந்து மார்ஜினல் ப்ராபபிலிட்டி
டென்சிட்டி ஃபங்ஷன். இங்க வந்து டென்சிட்டி இல்ல, மாஸ் ஃபங்ஷன். மாஸ் ஃபங்ஷன் பேரு இது பேரு. ஓகேங்களா? மாஸ் இந்த ஃபங்ஷன். இந்த இந்த டேபிள்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேரா சார்? ஆமாமா. இது வந்து ஆன் எக்ஸ். இது வந்து ஆன் எக்ஸ்ன்னு போட்டுக்கங்க. அதே மாரி மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன் ஆன் ஒய். மாஸ் ஃபங்ஷன் ஆன் ஒய். சரிங்களாம்மா? ஓகே. ஓகே சார். மாஸ் ஃபங்ஷன் ஆன் ஒய். ஓகேங்களா? ஓகே சார். சரி. இப்ப நம்ம இது 2யும் கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்? கோவேரியன்ஸ் எழுதிக்கலாம். கோவேரியன்ஸ் ஆஃப் x, y. கோவேரியன்ஸ் ஆஃப் x, y யோட ஃபார்முலா என்ன? E of xy மைனஸ் E of x into E of y. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இத கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் 12 மார்க் குடுத்துருக்காங்க உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல. சார் இது ஸ்டாட்ஸ் நம்ம போட்ட அதே மாதிரி தான் சார் ஸ்டாட்ல இருக்கும். போட்ட மாரி போட முடியாது. ஸ்டாட்ல வந்து டேட்டா. இங்க வந்து ப்ராபபிலிட்டியோட வேல்யூ. ப்ராபபிலிட்டி வேல்யூன்னா இந்த டேபிள்ல இருக்கிற அத்தனை வேல்யூ இன்வால்வ் ஆகும். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற அத்தனை வேல்யூ இன்வால்வ் ஆகும். அத நம்ம நாளைக்கு ப்ராப்ளம் நடத்தும்போது சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஒவ்வொரு வேல்யூ என்ட்ரி ஆகும். இப்ப இதனோட வேல்யூ என்ன? இது வந்து 0 இன்டு 1 இன்டு இதனோட ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி 0 இன்டு 2 இன்டு இதனோட ப்ராபபிலிட்டி. 0 இன்டு 3 இன்டு இதனோட ப்ராபபிலிட்டி. அப்படி வரும். சரிங்களா? ஓகே. ஸ்டாட் ஓகே வந்து நம்ம சார். டைரக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். டைரக்ட். E of x, y யோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா, E of x, y வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, சம்மேஷன் xi yj இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ij. அப்ப 2 சம்மேஷன் வரும். I varies from j varies from. இது வந்து 1 to n, இது வந்து 1 to m. சரிங்களா? இது வந்து ஓகே. y யோட ரேஞ்ச். இது வந்து y யோட ரேஞ்ச், இது வந்து x யோட ரேஞ்ச். சரியாம்மா? ஓகே சார். அப்ப அத வச்சு கம்ப்ளீட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் முடிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே சார். அப்ப இது கண்டுபிடிச்சிட்டு பின்னாடி என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிட்டு E of x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்ப. E of y ஆல்ரெடி ஆமா சார். கண்டுபிடிச்சிருப்ப. அப்ப இந்த 2 வேலையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, இதுதான் வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் x, y யோட கான்செப்ட். ஓகே சார். இத வச்சு நம்ம கார்லேஷன் கண்டுபிடிச்சிடலாம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் R ன்னு தெரியும். R ஓட ஃபார்முலா என்ன? கோவேரியன்ஸ் ஆஃப் x, y டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் y. இதான் வந்து R ஓட வேல்யூ. R என்னது? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே சார். And also another one result, E of ax plus b இதனோட ஃபார்முலா என்ன தெரிஞ்சுங்க? இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் ax plus b இதனோட ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கோ. இத பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஒண்ணு இருக்குது. அதனால தான் சொல்லிடுறேன். இத பார்த்தா ஓகே a சார். into E of x plus b இதுதான் வந்து இதனோட ஃபார்முலா. இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a squared into variance of x. bங்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 0 ஆயிரும். இதுதான் நம்மளுடைய இந்த கான்செப்ட். இத பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்கோ என்னமோ என்னோட கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வர கொஸ்டினுக்கு. சரிங்களாம்மா? இது எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? மேக்ஸிமம் ஓகே நாளைக்கு சார். நடக்கக்கூடியதுக்கு மீன் வேரியன்ஸ் ரிலேட்டடான ஃபார்முலா நான் குடுத்துட்டேன். கிளியரா நோட் பண்ணிக்கோ. இதுதான் நான் வந்து இன்னைக்கு 2 ஹவர்ஸ்ல தான் முடிச்சிருப்பேன். மேபி 1 ஹவர்னால முடிய போகுது. இது ஓகே. எல்லாமே நாளைக்கு பார்த்து ப்ராப்ளத்த டீட்டெயிலா நடத்திட்டு டைம் வந்தா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோ இல்ல நார்மலோ ஏதோ ஒண்ணு நம்ம பார்ப்போம். சரியா?